அசல வந்துட்டு நீத்து சொன்ன வேலைனால ஸ்ருதி வீட்டை விட்டு போயிடுறாங்க. இங்கே ரவி, மனோஜ், அப்புறம் எழுந்து முத்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நீத்துக்கு கால் பண்ணி ரவியுமே நீங்கள் வந்துட்டு ஸ்ருதி கிட்ட கால் பண்ணி பேசுங்க, அவர்கிட்ட சாரி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு என்ன இந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்துட்டு முத்து மீனாது இதுக்கும் காரணன்ற மாதிரி வந்து விஜயா சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் இவங்களே ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து விஜயா ஸ்ருதிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி எதனாலும் நம்ம வீட்டில் வந்து பார்த்துக்கலாமா அப்படின்னு ஸ்ருதி கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு விஜயா பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு இவ்வளோதான் மரியாதையா, இதுக்கு தான் வந்துட்டு நான் சொன்னேன், இந்த மீனா கொடுத்த செல்லத்தினால தான் இவ்வளோ இப்படி பண்ணிட்டு இருக்கா, இவ்வளோ வர வர என்னை மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வர வர வந்துட்டு ஸ்ருதி வந்து பேசுறதும் சரியில்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விஜயாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன் பொண்டாட்டி சொல்றது சரியில்லைடானே, அவள் அப்படிதான், அவள் கோவத்துலேருந்து அப்படிதான் பேசுவா. ஸ்ருதி கோவம் போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலனாங்க. உடனே வந்துட்டு ரவி கிட்ட மீனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாது, இது சரியில்லை அப்படின்றாங்க. ரோஹிணியுமே போயிட்டு அந்த மேனேஜர் கிட்ட வந்துட்டு மனோஜுக்கு அந்த ஆர்டரை கொடுங்க, இந்த ஆர்டர் கிடைக்கலன்றதுனால எங்களுக்கும் அவருக்கும் வந்துட்டு டைவர்ஸ் அப்படின்னு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.